அனைவருக்கும் வணக்கம்ங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுகிறேங்க. டுடே விளாக்ல கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேசிங் விளாக் தான் பார்ட் 1 வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து நம்ம கையில் வந்து நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய வெயிட்டில் வந்து நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஹாய்ங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதாவது இப்போ நான் நகை எடுக்க போயிருந்தேன் இல்லைங்களா, கையில் சுத்தமே காசு இல்லாமல் தான் நான் சத்தியமாக நகை எடுத்துகிட்டு வந்தேன். நகை இந்த மாதிரி மெத்தடில் நகை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போன வீடியோலேயே நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நகை எடுக்க போனேன் இல்லைங்களா, அதில் 2 கடையில் வந்து நான் ஃபஸ்ட்டு நகை பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு கடையில் நான் நகை சூஸ் பண்ணல, 2வது கடையில் தான் நகை எடுத்தேன். ஃபஸ்ட்டு கடையில் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, அதுக்கு வந்து ரீசன் நான் சுத்தமாக கையில் காசு இல்லாமல் நகை பார்க்க போனேன். அப்போ நான் போனப்போ அந்த கடை ஓனர் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் கடையில் இல்லை. அவங்க கடையில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் கடை ஓனர். ஆனால் கடையில் வந்து அவர் இல்லை அப்படிங்கிறனால என்னால் அங்கே எடுக்க முடியல. அதனால் 2வது கடையில் போய் எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு கடையில் பார்த்த டிசைன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன்ஸு. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்டிக் நகை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு ஆன்டிக் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும் பொழுது மற்ற டிசைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது ஆன்டிக் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். நான் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஆன்டிக் நகை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் நகை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. கல் எப்படியும் 1 கிராம்லேருந்து 2 கிராம் 3 கிராம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்கிற வெயிட்டை பொறுத்து அதில் கல் வந்து இருக்கும். அந்த அழகுக்காக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே அந்த ஸ்டோன் வெயிட் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் லாஸ் தான். இப்போ பெரிய பெரிய கடைகளில் நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் செய்கூலி சேதாரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நான் வந்து சின்ன கடைகளில் தான் போய் எடுக்கிறேன். இப்போ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். இங்கே வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன கேட்டாலும் லெஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நகை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கலாங்கக்கா. ஒரு பேமெண்ட் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேமெண்ட் மட்டும் பண்ணணும். நீங்கள் இதே டிசைனை நீங்கள் ஸ்டோன் இல்லாமல் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு வச்சுருவோம், உங்களுக்கு செஞ்சு தரக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப கைண்டாக தான் பேசினாங்க. என்ன டிசைன் எவ்வளோ வெயிட்டில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஸ்டோன் இல்லாமல் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமே நீங்கள் இதே டிசைன் வேணாலும் நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் கையில் காசு இல்லாமல் போயிருந்தேன் அப்படிங்கிறனால என்னால் ஆர்டர் கொடுத்து செய்ய முடியல. அந்த ஒரு ட்ராபேக் மட்டும் எனக்கு இருந்தது. மற்றபடி இந்த நகை எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம இனி உள்ளே போய் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய அமௌண்ட்டெல்லாம் சேமித்து வைக்க முடியாதுங்க. அதனால தான் நான் கையில் காசே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைக்கடைக்கு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் பார்க்கறக்கு பார்வையாக இருக்கணும். அதுவும் ஹாரம் தான் எனக்கு வேணும். குட்டி நகையெல்லாம் வேணாம், நெக்லஸ் எல்லாம் வேணாம், நான் ஹாரம் தான் வேணும். அதுவும் 3 பவுனில் எனக்கு நல்லா பார்வையாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க 3 பவுனில் அவ்வளோ பார்வையாக வராது. அதே மாதிரி 3 பவுனில் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்காது. நான் காட்டுறோம், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி 3 பவுன்லேருந்து 5 பவுன் வரைக்கும் இருக்கிற நகைகள் வந்து அவங்க எடுத்து வச்சாங்க. இதுலேயும் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சாங்க. மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது வேணாங்க, எனக்கு ஆன்டிக் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு அவங்க காட்டின ஆன்டிக்லேயும் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸு அண்டு பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கிறத மட்டும் மேலே தனியாக எடுத்து வச்சேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு எந்த டிசைன் பிடிச்சதோ அந்த டிசைன்ஸை மட்டும் நான் தனியாக மேலே எடுத்து வச்சு அதை மட்டும் நான் வீடியோவை எடுத்திருந்தேன். அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் போகும்பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்து அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கம்மி வெயிட்டில் எது பார்வையாக இருக்குது, அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் போயிருந்தேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். ஆனால் நம்ம பார்த்து அதே கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்காது இல்லைங்களா, அந்த மாதிரியும் இருந்தது. நான் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தேன், எங்கெங்கே அந்த மாதிரி வெயிட் கம்மியாக நம்மளுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, காசு மாலை தான். ஆனால் காசு மாலை வச்சு பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்தது. இதனுடைய வெயிட் வந்து 36 கிராம் இருந்தது. 36 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 4½ பவுன் வரும்.
ஆன்டிக்ல இந்த காசு மாலை நல்லா தான் இருக்கும். ஆனா, இது வந்து உங்களுக்கு மேல் இருக்கிற லைன் வரைக்குமே ஸ்டார்ட்டிங்ல இருந்துமே இந்த காசு காசா இருந்தது அப்டின்னா தான் உங்களுக்கு வேர் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். மத்தபடி இது ஆஃப் போர்ஷனுக்கு மட்டும் தான் இருக்குது அப்டிங்கிறனால, இது வேணாம் அப்டின்னு முடிவு பண்ணிட்டு, அதுவும் 4 1/2 பவுன்ங்கிறனால எனக்கு வேணாம் அப்டிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அடுத்து இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 29 கிராம் இருக்குங்க. 29 கிராம் அப்டின்னா, உங்களுக்கு 28, 24 அப்ப 3 1/2 பவுனுக்கு வருது. 3 1/2 பவுன்ல அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அடுத்தது இந்த கலெக்ஷனுங்க. இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவும் சேம் நம்ம இப்ப 2வதா பார்த்த டிசைன் போட கூட ஒத்து வந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து கரெக்ட்டா 32 கிராம் இருந்ததுங்க. 32 கிராம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு கரெக்ட்டா 4 பவுன் வருது. கரெக்ட்டா 4 பவுனுக்கு இந்த டிசைன் ரொம்பவே அழகா இருந்தது. ரொம்ப பார்க்கறக்கு ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப குட்டியாவும் இல்ல. பார்க்கறக்கு நார்மலான சைஸ்ல டிசைனும் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகா இருந்தது. ஓகே. இதையும் நான் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த டிசைன். இது வந்து நம்மளுக்கு ஆன்டிக்ல வராது. அ இருந்தாலும் இத அவங்க எடுத்து வச்சாங்க. எனக்கு வேணான்னு தான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தாங்க. இதனுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. 43 கிராம் வருது. உங்களுக்கு 8 40 அப்ப கிட்டத்தட்ட 5 1/2 கிராம் 5 1/2 பவுன் வந்து உங்களுக்கு அது வருது. அதனால அது எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இப்ப லாஸ்ட்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக மொத்தத்தில எனக்கு ஆன்டிக்ல வந்து ஒரு 3 டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது இந்த ஒரு டிசைன் காட்டுனாங்க. இதுவும் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியா தான் இருந்தது. ஆனா இந்த டாலர் டிசைனு, கலரிங், சைடுல இருக்கிற டிசைன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. டாலர் எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்தது. அந்த டாலருக்கு கீழ இருக்கிற அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே அவ்ளோ அழகா இருந்தது. இதனுடைய வெயிட் வந்து வெறும் 3 1/2 பவுன் தான். இதில டேக் குடுக்கல. இருந்தாலும் அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். 3 1/2 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நான் கழுத்தில போட்டிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து அ 6 பவுன் சொன்னாங்க. 6 பவுனுக்கு இது ரொம்ப பெருசா இருந்த மாரி இருந்தது. இது எனக்கு அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல. இப்ப கழுத்து நெருக்க இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் ஓகே. ஆனா எனக்கு அது பிடிக்கல. அதனால அது வேணான்ட்டேன். அடுத்து வந்து நம்ம அந்த ஒவ்வொரு டிசைன போட்டு பார்க்கலாம். போட்டு பாருங்க அப்படின்னாங்க. அதனால போட்டு பார்த்தேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டிசைன் சொன்னேன் இல்லைங்களா? 4 பவுன்ல. இது போட்டு பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகா இருந்தது. நம்ம கீழ வச்சு பார்க்கும்பொழுதும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனா போட்டு பார்க்கும்பொழுது தான் அதனுடைய அழகே நம்மளுக்கு தனியா தெரிஞ்சுதுங்க. அவ்வளோ அழகா இருந்தது. அடுத்தது வந்து இது 36 கிராம் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது 4 1/2 பவுன். இது நான் போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா பாதி தூரம் வரைக்கும் தான் அந்த காசு மாலை காசு காசா இருக்குது. அது மேல வரைக்குமே அந்த காசு காசா இருந்தது அப்டின்னா தான் பார்க்கறக்கு இன்னுமே வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இதுவும் ஓகே தான். ஆனா அது மேல வரைக்குமே இருக்கணும். அடுத்தது இது வந்து 3 1/2 பவுன் சொன்னேன் இல்லைங்களா? இது 3 1/2 பவுன்ல உண்மையாலுமே அல்டிமேட்டா இருந்தது. அத நான் சால் போடாம நான் அத வச்சு காட்டும்பொழுது உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்காது. ஆனா அது 3 1/2 பவுன்ல அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஓகே. நம்ம ஹாரம் மட்டும் ஏன் வாங்கணும்? ஹாரத்துக்கூட ஒரு நெக்லஸும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே நெக்லஸ் செட் வந்து எனக்கு 1 பவுன்ல காட்டுங்கன்னு சொன்னேன். 1 பவுன்ல இல்லைன்ட்டாங்க. சரி அட்லீஸ்ட் 1 1/2 பவுன்லயாச்சும் காட்டுங்கன்னு சொன்னேன். அவங்க 1 டூ 2 பவுனுக்குள்ள இருக்கிற அந்த நெக்லஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க மேல. ஒவ்வொன்னுக்கும் செட் ஆகுற மாரி மேல எடுத்து வச்சாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து இது வந்து 1 1/4 பவுன். அதாவது உங்களுக்கு 16 கிராமா? ஒரு நிமிஷம். 14.760 வருது. அதாவது உங்களுக்கு 1 1/4 பவுன விடவே கொஞ்சம் அதிகம். அது அழகா தான் இருந்தது. இருந்தாலும் பார்க்கறக்கு ரொம்ப குட்டியா இருக்கிற மாரி இருந்தது. 2வது இருந்தது அது எனக்கு ஆன்டிக் மாதிரியே இல்ல. எல்லோ கோல்டு பாலிஷ்ல தான் இருந்தது. ஒருவேளை ஆன்டிக் மாரி கலர் பண்ணா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால எனக்கு அந்த 2வது அந்த நெக்லஸ் டிசைன் பிடிக்கல. அடுத்தது 3வதா வச்சிருக்காங்க இல்லைங்களா? இது எனக்கு இந்த ஹாரம் அந்த 4 பவுன்ல இருக்கிற ஹாரம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். அந்த ஹாரத்துக்கு மேட்சிங்கா அந்த நெக்லஸ் இருந்தது. எனக்கு இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. 3வதா இருக்கிற நெக்லஸ். இனி அடுத்தது அந்த 4வதா ஒரு நெக்லஸ் வந்து எடுத்து வச்சாங்க. அது வந்து 2 பவுன விடவே அதிகமா இருந்தது. அது அழகா தான் இருந்தது. இருந்தாலும் 2 பவுன்ல எனக்கு நெக்லஸ் 2 பவுன் 2 1/2 பவுன்ல எல்லாம் நெக்லஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அது வேணான்ட்டேன். ஆனா அது வந்து இன்னுமே கழுத்து நெருக்கா இன்னுமே அழகா இருந்தது. ஆனா இது அத கொஞ்சம் நான் டீப்பா வீடியோ எடுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இப்ப தான் ஃபீல் பண்ணேன். இனி எனக்கு பிடிச்ச அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் 2யுமே அத வந்து போட்டு பார்க்கலாம். 2யும் சேர்த்து போட்டு பாருங்க அப்டின்னாங்க. 2யும் சேர்த்து போட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3வதா இருக்கிற இந்த நெக்லஸ் நான் போட்டு பார்த்துருக்கேன் இல்லைங்களா? நெக்லஸ் வித் ஹாரம். ஹாரம் 4 பவுன் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நெக்லஸ் வந்து எவ்வளோ வெயிட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 1/4 பவுன் இருந்ததுங்க. 1 1/4 பவுன்ல இந்த ஹாரத்துக்கு மேட்சிங்கா இது ரொம்பவுமே ஆப்ட்டா இருந்தது. ரொம்ப மேட்சிங்காவும் இருந்தது. நீங்க நினைக்கலாம், நீ தான் இங்க வாங்கவே இல்லையே! அப்புறம் ஏன் இத வாங்கணும்னு நெனச்ச, அத வாங்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்கலாம். இங்க நான் வாங்கல அப்படின்னாலுமே, இந்த டிசைன் வந்து இன்னுமே எனக்கு என் கண்ணுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது சின்ன பாப்பாவுக்கு இந்த டிசைன் வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது.
அடுத்தது 4 பவுன்ல நெக்லஸ் வந்து நெறைய டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. நான் நெக்லஸ்க்கு 4 பவுன் அவ்ளோ வெயிட் எனக்கு வேணாம். அதனால நெக்லஸ் 4 பவுன் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எடுத்துருங்கன்னு சொன்னாலுமே அந்த டிசைன் வந்து எனக்கு அழகா தான் இருந்தது. அந்த நெக்லஸ் டிசைன்ஸுமே. இப்ப எல்லாமே நான் பார்த்துட்டேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த பட்ஜெட்ல வர டிசைன்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சேன். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 3 1/2 பவுன், 2வதா இருக்கிறது 4 பவுன். அதுக்கு மேல இருக்கிற அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா, 1 1/4 பவுன். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கும், 2வதுல இருக்கிற ஆரத்துக்கும், இந்த 2 ஆரத்துக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். 3 1/2 பவுன், 4 பவுன் அப்படிங்கும்போது ஒரு 1/2 பவுன் தான் வித்தியாசம் வருது. இருந்தாலும் 2வது இருக்கிற ஹாரம் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஓகே. இந்த 2வது இருக்கிற ஹாரத்துக்கு வந்து நான் எஸ்டிமேட் கேட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஹாரத்துக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நெக்லஸ் சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த ஹாரத்துக்கு வந்து அவங்க முடிவா இவ்வளோ குடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு வேளை ஓனர் வந்ததுக்கப்புறமா நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, இன்னுமே கம்மி பண்ணியிருக்க முடியும். ஃபைனலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 3,00,000 குடுத்துன்னு தான் வாங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க 3,15,000 போட்டிருக்காங்க. அன்னைக்கு கோல்ட் ரேட் நான் எடுக்க போன அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து ரூ. 8,720 இருக்கு. அதிலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ரூ. 8,720. அப்போ 1 கிராம் ரூ. 8,720 அப்படின்னா, அப்போ 1 பவுனுக்கு வந்து ரூ. 69,760 வருதுங்க. 70,000 விடவே கம்மியா இருந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, 72,000 தாண்டி போய் மறுபடியும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கம்மியா இருந்தது. சரி இந்த அப்போ கரெக்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி 68 சில்லறைக்கும் கூட இருந்தது. ஆனா நாங்க எடுக்க போகறக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அதனால ஒரு ரூ. 1000 வந்து பவுனுக்கு அதிகமாவே இருந்தது. இருந்தாலும் பரவால்ல. ஓகே. அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம அவங்க போட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரத்துடைய வெயிட் 32 கிராம் 150 மில்லி இருக்கு. இது கூட நம்ம அவங்க செய்கூலி சேதாரத்துக்காக 3 கிராமும் 860 மில்லியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப 2யும் ஆட் பண்ணும்பொழுது 36 கிராம் 10 மில்லி இந்த மாதிரி வருது. 36 கிராம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 4க்கு 32 4 1/2 பவுன் வருதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம 4 பவுன் எடுக்கக்கூடிய அந்த நகைக்கு வந்து 1/2 பவுன் வந்து செய்கூலி சேதாரமாக போட்டிருக்காங்க. 1/2 பவுன் விடவே லைட்டா கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் நம்ம 1/2 பவுன் எடுத்துக்கலாம். 1/2 பவுன விட ஒரு 140 மில்லி மட்டும் கம்மியா போட்டிருக்காங்க. இப்ப 1/2 பவுன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஓகேவா? கரெக்ட்டா 4 கிராம் இப்ப சராசரியா 1 பவுனுக்கு 1 கிராம் இந்த மாதிரி போடுவாங்க. ஆனா இவங்க 10 கிராமுக்கு வந்து 1 கிராம் அப்படிங்கிற கணக்குல வந்து இவங்க செய்கூலி சேதாரம் போட்டிருக்காங்க. அதனால இவங்க கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்காங்க. அதனால இது ஓகே தான். ஆனா இத விடவுமே நம்ம கம்மி பண்ணி குடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க கம்மியா தான் பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. இதே பெரிய கடைகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, அவங்க 20% குறைஞ்சது ஆன்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 18%ஆவது வாங்குறாங்க. 8% 9% 10%ன்னு சொல்ற கடைகள்ல கூட நம்ம அவங்க விளம்பரப்படுத்தும் பொழுது கம்மியா தான் சொல்லுவாங்க. ஆனா போய் கேட்டோம் அப்படின்னா அதிகமா சொல்லுவாங்க. அதனால இங்க நம்ம சின்ன சின்ன கடைகள்ல கேட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோன் ஒர்க்க வந்து லெஸ் பண்ணவே கிடையாது. ஸ்டோன் ஒர்க் வந்து எப்படியும் 1 கிராம் விட அதிகமா தான் இருக்கும். 1 கிராம், 1 1/2 கிராம், 2 கிராம் இந்த மாதிரி கூட இருக்கும். நான் ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு கூட அதில எண்ணி பார்த்தேன். கண்டிப்பா 1 1/2 கிராம் விட அதிகமா தான் இருக்கும். இப்போ 1 கிராம் அப்படின்னாலே 1 கிராமுக்கு இன்னத்த ரேட்டுக்கு உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து ஒரு 10,000 வந்துரும். அந்த ரூ. 10,000 அப்படிங்கிறது நமக்கு லாஸ் தானே! ஒருவேளை 1 1/2 கிராம் இருந்ததுன்னா 15,000ங்கிறது நமக்கு லாஸ் தானே! அத வந்து நம்ம கம்மி பண்ணி பேசி நம்ம அந்த ஸ்டோன் ஒர்க்காக குறைச்சுக்கங்கன்னு கம்மி பண்ணி குடுத்துருக்க முடியும். அதனால என்னுடைய கணக்குக்கு இது 3,00,000 அப்படிங்கும் பொழுது நம்ம குடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் 3,05,000 இந்த மாதிரி கூட நம்ம குடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா, 1 கிராமுக்கு ரூ. 9,500 தான் நமக்கு செய்கூலி சேதாரத்தோடவே வருதுங்க. ஆனா, அவங்க கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 8,720. ஓகே. அவங்க கம்மியே பண்ணலேன்னு வைங்க. ஃபைனலாவே இந்த ரேட் தான் வாங்குறாங்க அப்டின்னா கூட 3,15,000 வாங்குறாங்க அப்டின்னு நம்ம எடுத்துட்டா கூட, இப்ப நம்ம வாங்குன அந்த 4 பவுனுக்கு கணக்கு பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிராமுக்கு வந்து ரூ. 9,843 வருது. இப்ப 1 கிராமுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ரூ. 1,000 ரூ. 1,100 இந்த மாதிரி தான் அதிகமா வாங்குறாங்க. ஆனா பெரிய கடைகள்ல இவ்வளோ தான் வாங்குவாங்களா அப்டின்னா, கண்டிப்பா இல்லைங்க. பெரிய கடைகளுக்கெல்லாம் போகும்பொழுது 11,000 12,000 இந்த மாதிரியெல்லாம் கிராமுக்கு வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து அதிகமா தான் வாங்குவாங்க. ஆனா இதில வெறும் ரூ. 1,000 அதிகமா வாங்குறாங்க. 1 கிராமுக்கு. அப்போ 1 பவுனுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 8,000 8,000 8,000லேருந்து 9,000த்துக்குள்ள தான் அவங்க அதிகமா வாங்குறாங்க.
இப்போ ஒரு பவுனுடைய ரேட்டு 70,000 அப்படின்னு ரவுண்டா எடுத்துட்டா கூட அவங்க 8,000 வாங்குறாங்க, அதிகமாக வாங்குறாங்கன்னா 78,000 நம்மளுக்கு வந்து ஒரு பவுனுடைய விலை வந்து வருது. அப்போ நம்ம ஒரு சீட்டு போட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கும்பொழுது அந்த 8,000 வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஆனால் அது செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம சீட்டு போட்டு வாங்கும் பொழுது தான் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் அது வந்து ஆன்டிக் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆன்டிக் வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு இது கேட்பாங்க. மற்ற நகைகள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம தரோம். ஆனால் ஆன்டிக் அப்படி தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகளில் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம பணம் கட்டி வாங்குற இது இல்லை. ஏன்னா நான் இப்போ டக்குன்னு நகை எடுத்தே ஆகும் அப்படின்னு போனேன் அப்படிங்கிறனால அந்த மாதிரியும் சூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்டோன் இல்லாமல் நம்ம செய்ய சொல்லி கூட வாங்க முடியும். அந்த மாதிரி செய்ய சொல்லி வாங்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் நான் போகல. ஏன்னா கையில் காசை எடுத்துகிட்டு போகல. அதனால நம்ம இருக்கிற நகையில் எது ஒன்று தான் சூஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே ஓனரும் இல்லை அப்படிங்கிறனால மட்டுமே நான் இந்த கடையிலேருந்து ஸ்கிப் பண்ணி நான் எந்திரிச்சு வெளியில் வர மாதிரி இருந்தது. இல்லை ஓனர் வந்திருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லி புரிய வச்சு இந்த நகையை கண்டிப்பாக எடுத்திருப்பேன். இந்த நகை அண்டு அந்த நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்து தான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். இப்போ இவங்க சொன்ன அந்த 3,15,000க்கு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 9,849 ரூபா வருதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 1 பவுனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,750 ரூபா இவங்க போட்டிருக்காங்க. 78,750 ரூபா 1 பவுனுக்கு அப்படின்னா அந்த நகை வந்து இப்போ நம்ம நெக்லஸ் அண்டு ஹாரம் ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா இப்போ 32 கிராம் ப்ளஸ் 14 கிராம் ரெண்டையும் சேர்த்துனோம்னா 46 கிராம் வருது. 46 கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக 5.25 பவுனுங்க. 5.25 பவுன் சேர்த்து உங்களுக்கு 4,50,000 ரூபா 4,50,000 உங்களுக்கு கரெக்டாக வருது இந்த கடையில் பில். நீங்கள் வந்து எந்த கடை மாதிரி கடையில் வாங்குறீங்க, இந்த அதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பில் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பொள்ளாச்சியில் குமார்ஸ் அப்படிங்கிற நேமில் இந்த தங்க மாளிகை வந்து இருக்குது. இங்கே போய் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான கடை. நம்ம அதாவது ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் சரி, வேண்டிய டிசைன் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் அவங்க தாராளமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நான் என்ன நகை செலக்ட் பண்ணி வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.